ஒவ்வொரு வருடமும் நம்ம ஊர்ல கோயில் திருவிழா வந்தாலே ஒரு ஆடு இல்லைன்னா ஒரு கோழி பலி அடிக்கிறோம். ஆனால் நாம் ஒரு நாளாவது கேட்டு பார்த்து உண்டா, ஏன் பலி, யார் சொன்னது, எதுக்கு இந்த வழக்கம் இன்னும் தொடருது என்று? தொடர்ந்து கதையை முழுவதுமாக கேளுங்கள். இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முதலில் பலி என்றால் என்ன? இப்போ இந்த வார்த்தையை கேட்டதும் நமக்குள் ஒரு பயம் வரும். ஏதாவது ஒரு ஆட்டையோ கோழியோ அடிச்சு கொல்லுறது மாதிரி தோணும். ஆனா பழைய காலத்தில் வேற மாதிரி இருந்துச்சு. முன்னோர்களுடைய நம்பிக்கையின்படி மனிதன் இயற்கையின் ஒரு பகுதியாக இருக்கும்போது தனக்கு கிடைத்த உணவு, வசதி, பாதுகாப்பு போன்றவற்றுக்கு நன்றி செலுத்தும் ஒரு வடிவமாக பலி உருவானது. ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் கடவுளுக்கு நன்றி சொல்லி வாழ்ந்தவங்க. ஒரு பயிர் நன்றாக விளைந்தா அதில் ஒரு சிறிய பகுதியை கடவுளுக்கு எடுத்து கொடுத்து இதுல உங்க பங்கும் இருக்குன்னு சொன்னார்கள். அதுக்கு தான் பலின்னு பேர். ஆரம்பத்தில் பலி என்பது உயிரை கொல்லும் செயல் அல்ல, அது ஒரு பகிர்வு. எனக்கு வந்த வரப்பிரசாதத்தில் ஒரு பகுதியை நான் தெய்வத்துக்கு திருப்பி அளிக்கிறேன். நம்மிடம் பஞ்சம் இருந்தாலும் கூட சிறு பகுதியை கொண்டே கடவுளிடம் நன்றி கூறும் பண்பாடு. இதுதான் பலியின் உண்மையான சமத்துவம். அந்த காலத்தில் கடவுளை எவ்வாறு நம்பினார்கள் என்றால், அது இயற்கையாக இருக்கலாம், மழையாயிருக்கலாம், நிலவாயிருக்கலாம், சூரியனாக இருக்கலாம். அந்த சக்தி எப்போதும் மனிதனுக்கு சாதகமாக இருப்பது இல்லை. சில நேரம் மழை இல்லாமல் பயிர் வாடிய போது முன்கூட்டியே பலி கொடுக்க எண்ணினார்கள். அதாவது விளைச்சலுக்கு முன்னதாகவே ஏதாவது கடவுளுக்கு கொடுக்க முன் வந்தான். சில பேரிடம் கடவுளுக்கு கொடுக்க எந்த தானியமோ பழங்களோ இல்லாத போது அவன் வளர்த்த ஆட்டை அல்லது கோழியை கொடுக்க முன் வந்தான். தமிழ்நாட்டில் பல 100 வருடங்களா இது நடந்து வருது. ஆனா இது வெறும் கொலை இல்ல. நம்ம முன்னோர்கள் இதுக்கு ஒரு உண்மையான காரணம் வைத்திருந்தாங்க. பழைய சாஸ்திரங்களில பலி என்பது ஒரு தியாகம். சின்ன பசுவை விட்டால்தான் பெரும் பசுவை காப்பாற்ற முடியும். ஒரு பாகம் மட்டுமே கொடுக்கும்போது மொத்தம் காப்பாற்ற முடியும்னு ஒரு நம்பிக்கை. அதாவது பலி என்பது கொடுப்பது, எடுப்பது இல்ல. அது ஒன்றுக்காக இன்னொன்று தியாகம் செய்யும் நிலை. ஒவ்வொரு பலியும் ஒரு நோக்கம் இருந்ததால் தான் நடந்துருச்சு. ஒரு ஊரில் நடந்த பெரிய சோகம், பஞ்சம், நோய் அல்லது நாம் சொல்லக்கூடிய தீய சக்தி வந்திருந்தா அவர்கள் உதவிக்காக ஏங்கினார்கள். இயற்கையை வெல்ல முடியாத அவர்கள் இயற்கையுடன் பேசி சமாதானம் செய்ய நினைத்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது, மழை கொடு, நோய் நீங்கட்டும், வாயில்லா ஜீவன்களை காப்பாற்று, பிழைக்க ஒரு வழிகாட்டு. ஆனால் அதற்கு பதிலாக ஒரு பரிகாரம் தேவைப்படுது என்று நம்பினான். நான் உனக்காக ஒரு தியாகம் செய்கிறேன், அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒரு அருள் செய்யணும். இதுதான் பலியின் அடிப்படை வாக்குறுதி. அந்த தியாகம்னா என்ன? ஆரம்பத்தில் பழம், புல், பசும்பால், நெய், மாவு இதெல்லாம் இருந்தது. பிறகு மனம் மிகவும் பதற்றமடைந்த சமயத்தில் ஒரு ஜீவனையே ஈடு செய்ய அவன் முனைந்தான். அதாவது அவன் புரிந்து கொண்டது, நான் ஏதாவது ஒவ்வொரு உயிரை ஒப்புக் கொடுத்தா இயற்கை என் மீது கருணை காட்டுமா? பண்டைய காலத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை இங்கு ஒரு எடுத்துக்காட்ட கூறுகிறேன். சமயநல்லூர் என்னும் ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தாரு. பெயர் கணேசன். ரொம்ப நேர்மையான விவசாயி. மழை வரல, நிலம் உலர்ந்து போச்சு. அதனால பயிர் எதுவும் விளைச்சல் நடக்காம குடும்பம் பசிக்குள்ள வந்துச்சு. அப்ப எல்லாரும் சொன்னார்கள், கோயில் சாமிக்கு ஒரு பலி வச்சாதான் மழை வரும். கணேசன் ஏற்கனவே தாங்க முடியாத மன அழுத்தத்துல இருந்தாரு. ஆனா ஊர் நம்பிக்கை முக்கியம் என்று ஒரு ஆட்டை கொண்டு வந்து, இந்த ஆவி எங்களுக்காக தாங்கட்டும்னு சொல்லி அலங்காரம் பண்ணி பூ வைத்து ஆட்டை தூய்மையான இடத்தில் கொண்டு போய் அது நோயில்லாதது என்பதை உறுதிப்படுத்தி நிம்மதியா சடங்குகளை பண்ணினாங்க. அந்த நாள் இரவு மழை கொட்டி தீர்த்தது. அவர் நிம்மதி பெருமூச்சு விட்டார். ஆனால் அன்று பெய்த மழை இந்த பலியால் தான் நடந்தது என்று நம்பி அனைவரும் அதை பின்பற்றத் தொடங்கினார்கள். நாம் ஒரு உயிரை கொடுத்தோம், ஆனால் அந்த உயிர் நமக்காக ஒரு வழி காட்டியது. இதுவே ஒரு அடைமொழியாக மாறியது. அதுக்கப்புறம்தான் சில பழங்கால மக்கள் ஒரு உயிர் இன்னொரு உயிருக்காக என்பது ஒரு பரிகார விதிமுறையா ஏற்றுக்கிட்டாங்க. இதுதான் பலியிடும் பழக்கம் உருவான உண்மையான நேரம். பலியின் நோக்கம் என்ன? ஒரு ஊர்ல பஞ்சம் வந்தா அந்த ஊர் மக்கள் என்ன நினைப்பாங்க? எதிலோ தப்பாயிடுச்சு, சாமி கோபமா இருக்கலாம், கொஞ்சம் தியாகம் பண்ணுவோமா, நம்ம உயிரை கொடுக்க முடியாது, ஒரு ஆட்டையாவது கொடுப்போம், அதுவே போதும் என்று எண்ணினார்கள். பலிக்கப்பட வேண்டிய உயிர் சின்னதாக இருந்தால் போதாது, அது நோயற்ற, குணமுடைய, சுத்தமான உயிராக இருக்க வேண்டும். இது ஒரு முக்கிய விதி. ஏனென்றால் நம்ம முன்னோர்கள் என்ன நம்பினாங்கன்னா, தீயது ஈயக்கூடாது,
நல்லதையே ஈய வேண்டும். அதனாலதான் ஒரு ஆடு பலிக்கப்பட வேண்டுமென்றால் அது 3 நாள் உணவளிக்கப்பட வேண்டும். அது குளிக்க வைக்கப்பட வேண்டும். அதனுடன் பாசத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். பலியிடும் ஜீவனின் இறுதியில் அந்த இறைச்சி பொதுமக்களுக்கெல்லாம் சமமாக பகிரப்பட வேண்டும். ஒருவர் வாங்கிக் கொண்டு வீட்டுக்குள் அடைத்துக் கொள்ளக்கூடாது. அது ஊரே சேர்ந்து சமைக்கும் உணவாக இருக்கணும். அதாவது ஒரு உயிர் நம்ம எல்லாருக்காக போயிருக்கிறது, அதனாலதான் நம்ம எல்லாம் ஒன்று. இதுதான் பலியின் உண்மையான சமத்துவம். அந்த ஒரே ஒரு செயலால் பல குடும்பங்கள் ஒரு தானம் செய்த உணர்வில் இணைவாங்க. பயம் குறையுது, மனநலம் சுமையில்லாம போகுது. நம்ம ஏதாவது செஞ்சோம்னு நிம்மதியாகி போறாங்க. அதுதான் அந்த சடங்கின் உண்மையான நோக்கம். எங்கிருந்து இது வழக்கமான சடங்கானது? ஒரு உயிரை பலியாக கொடுப்பது ஆரம்பத்தில் ஒரே ஒரு அவசர நிலைக்காக இருந்தது, கடைசி வழியாய் இருந்தது. ஆனா காலம் செல்ல செல்ல அது விழா ஆகிடுச்சு. மீண்டும் மீண்டும் செய்யப்பட்டது, பழக்கமாகிவிட்டது. சிலர் அதில சம்பாதிக்கத் தொடங்கினார்கள். சிலர் அதை அடங்காத வன்முறைத்தோடு பண்ண ஆரம்பிச்சாங்க. சில இடங்களில் பலி கொடூரமாக மாறி குருதி பலி என்னும் பேரில் மக்களின் முகம் சுழிக்க வைக்கிறது. அதனால் சில மக்கள் அதற்கு எதிராக இருக்கிறார்கள். பலியின் உண்மை நோக்கம் என்பது நம்மருகே இருக்கிற ஒவ்வொருவரையும் மனதோடு இணைக்கும் ஆன்மீக உணர்ச்சி. பலியை பற்றி சங்ககால இலக்கியங்கள் என்ன சொல்கின்றன? சைவமும் வைணவமும் சித்தமும் எந்த ஆன்மீக கோட்பாடும் உயிரை கொல்லுங்கள் என்பதில்லை. திருவாசகம், தேவாரம், நாயன்மார்கள், ஆழ்வார்கள் யாரும் பலியை புகழ்ந்தது இல்லை. திருநாவுக்கரசர் சொல்வது, அறம் செய்ய விரும்பு, உயிர் கொலை செய்ய விரும்பாதே. சாகாத வழி இருந்தாலே அந்த வழியே போவோம் என்பதே நம்ம ஆன்மீகச் சொல். அதனால்தான் பிற்காலத்தில் பல கோயில்கள் விலங்கு பலி வேண்டாம் என்று கடவுள் சொன்னார் என நம்பிக்கை ஏற்படுத்தினார்கள். இன்றைய நவீன உலகத்தில் பலிக்கு பதிலாக வேறு என்னவெல்லாம் செய்யலாம்? அன்னதானம் வழங்கலாம். ஒரு உயிருக்கு உணவு கொடுத்தால் அது ஆயுள் பெருக்கமாக இருக்கும். விரதம் இருக்கலாம், தானாக ஒரு சோகத்தை ஏற்பதாகும். பலிக்கான எண்ணத்தை மனத்திலேயே வெல்லலாம். நீர் வழங்குதல், மரம் நடுதல், இவை உயிர்களை பாதுகாக்கும் செயல். அடுத்த தலைமுறைக்கு நாம் சொல்லித்தர வேண்டியவை. பலியில்லா பக்தி, உணர்வோடு ஆன்மீகம். நம்ம வாழ்க்கையில் பல வினைகளும் தவறுகளும் நடக்கலாம். அதற்கான பரிகாரத்தை நாம் தேடலாம். ஆனால் அதன் பேரில் ஒரு உயிரை அழிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. இன்று நாம் உயிரை கொல்லாமல் உணர்வுடன் வாழ்க்கையை வாழலாம். மழை வர, பஞ்சம் போக, நோய் அகல, நம் செயலில் பாசம் இருந்தால் போதும். தியாகம் என்பது உயிரை கொல்வது அல்ல, உயிர்க்கு மேல் பரிவுடன் நடந்து கொள்வதே. அதுதான் உண்மையான பலி. பலியின் உண்மையான மரபு பகிர்வு, நன்றி, தியாகம் என்பதை உணர்ந்திருப்பீர்கள். இக்கதையின் மூலம் மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.